கொஞ்சம் பாருங்க முதலே நான் ஊதிட்டுது. அப்பா இந்த பெருசு பாக்கிய பயமா கிடக்கு. முழுக்க போட்டு தூள் வீட்டை தூள். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேபி நீரு. இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்த்துட்டு சொன்னால், இவ்வளோ நாளும் வந்து நாங்கள் நகரப்பகுதியில் தான் வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு கிராம சூழலில் வாழ்ந்து ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கல்மடுக்குளம் இருக்குது இந்த எனக்கு தெரியுது. இதுதான் வந்து கல்மடுக்குளம். இதில் வந்து வயல் தேவைக்கு வந்து வாய்க்காலில் நீர் அனுப்பி கொண்டிருக்கணும். அந்த வாய்க்காலில் வந்து நாங்கள் குளித்து அதுக்கு பக்கத்தில் வந்து சமைச்சு ஒரு கிராம வாழ்க்கையை உங்களுக்கு வாழ போகிறோம் இன்றைக்கி. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா தான் இருக்கேன். சின்னதுல இது அங்கே நான் மூலையெல்லாம் நிற்குதா எடுக்கிறதுக்கு வீட்டை இடம் போயிட்டு இருக்கோம். இந்தியாவில் பார்த்து இதான் மனம் இல்லைண்ணே. நல்ல வியூ தானே, அட்டப்படியாக இருக்குது. 2 மணி ரோட்டு பாருங்க. இதுதான் அந்த எங்களுக்கு வார மனம். இதான் நான் குளிப்போம் சொன்னால் தண்ணி பாருங்க இதெல்லாம் நான் அப்ரூவல் அதெல்லாம் நம்ம சமைக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மோட்டர் சைக்கிளில் வேறு தான் பிளான் பண்ணாங்க. அதுவும் 7 பேர் வேறு பிளான் பண்ணாங்க. கடைசியாக வந்து 4 பேர் தான் வந்தனாங்க. அது எல்லா குரூப்லேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இந்த கடைசி நேரத்தில் குழப்பறாண்டு. அதே மாதிரி தெலுங்கடையிலையும் மோட்டர் சைக்கிளில் வரத்துக்கு பிளான் பண்ணி கடைசியாக நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து பஸ்ஸில் வந்து நாங்கள் மிச்சம் 2 பேர் வந்து பைக்கில் வந்தவே. இவங்களை நம்பி ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது. எல்லா கேங்லேயும் இப்படி ஒருத்தன் இருப்பாங்க கடைசி நேரத்தில் குட்டையை குழப்பத்துக்கண்டு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த குளம் இருக்குது தானே, பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குட்டை மாரி ஒன்று இருக்குது. இதில் அந்த மீன் பிடிக்க போகிறதுக்கான அந்த போட்டும் இருக்குது. அவங்க பாருங்க ஒப்படி காடுண்டு. கொஞ்சம் பெருமுண்ட கூடு
பாவிக்கூ செய்ய போகிறோம். பிடிங்க வர பிடிக்குதே பாருங்க. இதுக்குள்ள என்ன ஈரல் இருந்துச்சு, ஈரல் கிடாக்கு, மாங்காய் கிடாக்கு, இந்த ஈரல் கிடாக்கு, மாங்காய் கிடாக்கு. இப்படி இப்படி சரி. ஏன்னா பிடிங்கோ ரைட் ஓகே. இந்த பிடிச்சிட்டேன் பாருங்க கோழியை எப்படி இருக்குந்துச்சு. முழுக்கோழி வேறு கொஞ்சம் எப்படி இருக்கு. கிளம்பின கழுக்கணும் கிளம்பிட்டா தண்ணி. சரியா சொல்லவா வீட்டை போய் கொடுப்போம். சரி போடுவோம். ஓ சட்டிக்கு போட்டு சரி. அரிசி தான் காணும். சரி காணுமா மற்றது இது உப்பு இது தேசிக்கா. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்பா சமைச்சு கொண்டு இருக்கிறார். அதனால தான் நாங்கள் இப்போ அந்த பாபிக்யூ செய்ய போகிறோம் தான். நாங்கள் சிக்கன் கலக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இப்போ நாங்கள் பாபிக்யூ செய்ய போகிறோம். சுட்டு சாப்பிட போகிறோம். மீனை வந்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். அரிசி சோறு காய்ச்சல். இப்போ நாங்கள் கல் தேடி கொண்டு இருக்கோம். அந்த நெட் வைக்கிற இது தானே, அதுக்கு வந்து கல் தேடி கொண்டு இருக்கோம். காணையில் பார்ப்போம். நான் சமைக்க இதோட வீடியோ முடிச்சுட்டு அதாவது கட் பண்ணிவிட்டு கல் எடுத்து அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. ஒரு மிரக்கலை தேடி பார்த்துனாங்க எல்லா இடத்துலையும் கல்லே இல்லை. இந்த அடுப்பு செட்டப் இருக்காங்க மரக்கிளைக்கு நடுவில். இதுக்கு மேலே இப்போ நெட்டை வச்சு கோழியை பாவிக்கு செய்ய போகிறோம். இப்போ இந்த கோழி எடுத்து அந்த நெட்டு மேலே வச்சு பாபிக்யூ செய்ய போகிறோம். இவ்வளோ நேரம் மசாலாவுக்கு ஊறி கொண்டு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவல் மரம் ஒன்று நிற்கிது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி சின்ன பழம்தான், ஆனால் நல்ல இனிப்பு கீழே விழுந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கிளைமேட்டாக இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் செல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா சுட்டரிக்கும் இந்த வெயில். இப்போ பார்த்தா தெரியும். இப்போ கொஞ்சம் செல்ல சரியான வெயிலாக இருக்கும். இங்கே வேறுங்க எப்படி அந்த காற்றுக்கு வந்து அந்த விறகு இதாக எல்லாம் வச்சு மூட்டினாங்க. காற்றுக்கு வந்து இன்னும் கூட எரியுது. இது வேறுங்க எப்படி வெந்து வந்துட்டேன் தெரிஞ்சு. இப்போ நான் கூறுது செட்டப்பை பார்த்தீங்களா, அது எங்கள் அப்பாவோட செட்டப் தான்.
கல்லே இல்லை இங்கே இந்த மணல் கல் எடுத்து நாங்கள் அது வந்து சரி வரைய இப்போ அந்த செட்டப்பில் செய்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி வந்து வெந்துட்டு இருந்தால் அதுக்கு மூடி வச்சு வைக்கிறோம். அடுத்து வந்து அரிசி போடணும், அதுக்கப்புறம் மீன் எல்லாம் செய்யணும். அதே உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொடுக்குறேன்னு. இப்போ எங்களோட வந்தவரை வந்து அப்போ ஏற்ற போயிட்டேன். அதனால் நாங்கள் இப்போ சோறு சமைக்கிறதுக்காண்டி அடுப்பு செட் பண்ணிட்டோம். இப்போ அவர் வந்தால் தான் மிச்சம் லஞ்சு கழுவணும், சோறு சமைக்கணும். அப்பா வந்தால் இப்போ பார்த்தாவே தெரியும் இப்படி வெயில் வாங்க. தயவு செஞ்சு மத்தியான நேரத்தில் யாரும் வந்துடுறாங்க கேம்பிங்குக்கு. என்ன வெயில்னு வரும். நாங்கள் ஒரு மரத்தின நிழலுக்குள்ள இருந்து செய்கிறோம். ஜப்பான் சைஸை பார்த்தீங்க எங்களை பெரிய ஜப்பான் உண்டு. இங்கே வாங்கின ஜப்பானு கர்மாலியில் வாங்கின ஜப்பான் இருக்குது. இந்த சைஸ் இப்போ கறியாச்ச போகிறோம், நாங்கள் நோண்ட போகிறோம் பண்ணிக்கிட்டு. சரியா சொல்லி சளி அப்பா வேறு செமத்துண்டா செமத்துண்டு மீன் தான். செமத்துண்டு வேதங்க சக்ஸா பாருங்க. ஆமாம் பார்த்தீங்களா எவ்வளோ வரது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு அவிய போட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெங்காயம்லாம் வட்டி கொண்டு இருக்கிறேன். அங்கே பாருங்க கோப்பை வரேன் தெரியும். கரண்ட்டு சின்ன இதாக போயிட்டு எடுத்து என்ன பண்ணுறது. இப்போ நாங்கள் எங்களையும் பேருமா வீடியோ அந்த என்னென்ன ஆரம்பரமாக சமையல் நடக்குது பாருங்க. கொஞ்சம்
இப்போ எல்லா சமையலும் முடிச்சு 2 நாளாக இதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்போ எங்கள் பெரியப்பாவை கூட்டிகிட்டு வந்தது தானே, அப்போ வேற ஒரு முதலில் செத்து கிடந்ததா, அது இப்போ போய் பார்த்து கொண்டு அப்படியே குளிச்சுட்டு சாப்பிடுவோம். பாருங்க முதலே நான் ஊதிட்டுது. அப்பா இந்த பெருசு பாக்கிய பயமா கிடக்கு. பெரிய முதலேண்டு கொஞ்சம் மணக்கு கனடா செத்து போடாது. சீ வேணாம் வேணாம். பாக்கிய பயமா தான் கிடக்கு. நாங்கள் சமைச்ச இடம் வந்து அங்கே இருக்கு. செத்து கிடக்கு. கணிக்கும் கணிக்கும் கணக்க முதல்ல சொல்லல. இங்கே எந்த பெரிய அணைக்கட்டண்டு. அங்கே வாங்க குளிச்சு வந்துக்கணும். எந்த பெரிய அணைக்கட்டு குளத்தை இங்கே சட்டப்படி தான் இருக்கு குளியல். ஆமா இங்க வேற ஆப்பமாண்டு. ஆமா சட்டப்படியா தான் இருக்கு. இங்கே கொஞ்சம் கல் தாழ்ப்பம் இல்லை. சரி சரி போய் சாப்பிடுவோம். முதலே நிம்மதியாச்சு. மூக்க பத்தியெல்லாம் நடக்க போறேன். நிர்வாகம் செய்ய அதான் ஓகே. இப்போ போய் சாப்பிடுவோம். பசிக்கு குளிச்சாச்சு, இனி சாப்பிடுவோம். தேக்கமில்ல சாப்பாடு சாப்பிடப்போ கொஞ்சம் தள்ளியே இருக்கு. கொஞ்சம் தள்ளியே இருக்கு. அதில் பாருங்க இப்படி இங்கே பண்ணுறோம். நாங்கள் சோறா போடலாம். நல்லா உண்டா தான் இந்த சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு ரச்சி வச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு போடுறோம். வேற லெவல். இந்த பாத்தீங்களோ பேர் ஓகே சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு வேற லெவல். மணியார குழம்பு. இந்த குழம்புக்கு தான் ஜப்பான் மீன் குழம்புக்கும் காய்ச்சினாலுக்கும் தான் சும்மா வேற லெவல். மணியார் சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. அடுத்தது ஒரு ஃபன்னான இடத்துக்கு போய் இயற்கையான இடத்துக்கு போய் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து என்ற காணொலியையும் என்ற சேனலையும் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.